க்ளூனி மருத்துவமனையில் 18 ரூபாய் ஊசி ரூபாய் 200க்கு விற்கும் அவலம் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி என்றாலே மருத்துவம் பார்க்க சிறந்த இடம் என்ற பெயர் உள்ளது. அரசு மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ஏராளமாக உள்ளன. இந்த மருத்துவமனைகளில் தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் வெளி மாநிலங்கள் இருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதுச்சேரி வந்து தங்கி இருந்து சிகிச்சை பெற்று குணமடைந்து தங்கள் வீடுகளுக்கு நடமுடன் செல்வது வழக்கம். அதற்கு காரணம் விலைவாசி குறைவு, தங்கும் இடம், தண்ணீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் மக்களுக்கு திருப்தி தரும் வகையில் உள்ளன. இந்த பொய்யாக்கும் வகையில் புதுச்சேரி ஒயிட் டவுனில் செயல்படும் க்ளூனி மருத்துவமனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மற்றும் பிரசவம் போன்ற சிகிச்சைகளை அளித்து வரும் மருத்துவமனை ஆகும். சிகிச்சை பெற்று செல்லும் நோயாளிகளிடமிருந்து க்ளூனி மருத்துவமனை நிர்வாகம் அடாவடி வசூலில் இறங்கி உள்ளது. மக்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நோயாளிகளுக்கு போடப்படும் ஊசி ஒன்று அங்குள்ள பார்மசியில் இல்லாததால் வெளியில் சென்று வாங்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி மேலும் மருத்துவமனையிலேயே ஊசி கிடைக்கிறது என்று 18 ரூபாய் ஊசியை ரூபாய் 200க்கு விற்கும். அதன் மூலம் ஏராளமான பணத்தை பொதுமக்களிடமிருந்து உறிஞ்சப்படுகிறது. அதன்படி சமீபத்தில் ஒரு பெண் சிகிச்சை பெற்று அதற்கான ஊசியை வெளியில் விசாரித்த போது 18 ரூபாய் தான் அந்த விலை என்று தெரிந்து கொண்டார். அதே ஊசி க்ளூனி மருத்துவமனையில் ரூபாய் 200க்கு விற்கப்படுவதாகவும் இந்த விலையை க்ளூனி மருத்துவமனையில் கொடுத்து நாம் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்து செல்போன் மூலம் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனால் க்ளூனி மருத்துவமனை மீது பொதுமக்கள் அதிர்ச்சி மற்றும் அதிருப்தி அடைந்துள்ளனர். அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி பொதுமக்கள் பலர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.